இந்த தமிழ்நாடு வந்து நிச்சயமாக அவங்க பிடியில் மாட்டி சின்ன படம் ஆக போகுது. எங்களுக்கு பிடிக்கல சார். அம்மா இருந்த இடத்துல வந்து சசிகலா நினச்சிட பார்க்க முடியல அவங்களால. அவங்க வரவும் கூடாதுப்பா. அவங்களால எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. அவங்க நிர்வாகிங்க வந்து ஒத்து ஊதுறாங்க, அதனால அவங்க ஏற்றுக்குவாங்க. சசிகலாலாம் வந்தால் அம்மா கொண்டா மாதிரி எங்களையே கொண்டு சாவ வச்சுருவாங்க. அப்படின்னும் போது எம்ஜிஆர் சாவு மட்டும் காட்டினாங்க, அம்மாவை மட்டும் ஏன் மறைச்சி வச்சாங்க? இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு கேமரா இருக்காதா? எங்ககிட்ட அந்த கேமராவை காட்ட சொல்லுங்க, அவங்க பதியில் உட்காரட்டும். நேற்று வரை ரிக்ஷா அம்மாவுடைய கேசட் கொடுக்க வந்த பொம்பளை அது. சசிகலா வரக்கூடாது. சசிகலா பதிவு எடுக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. என்ன காரணம்னா அவள் வந்து வேலை செய்திருந்தவோ 75 நாள் அம்மாவை வச்சுருந்தா என்ன ஏதுன்னு யாருக்குமே சொல்லலை. அவள் உள்ளவே வச்சு கூடவே இருந்து சாவடிச்சிட்டா. எம்ஜிஆருடைய புரட்சி தலைவருடைய தொண்டர்களும் அவங்க பாதையில் வந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டர்களும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து அந்த அம்மாவுடைய சர்வாதிகார போக்கையும் அந்த அம்மாவுடைய அதாவது ஒரு அந்த அவங்களுடைய நட்புக்கு இலக்கணமாக இல்லாமல் ஒரு பெரிய துரோகத்தை செய்கிறாங்க. இந்த தமிழ்நாடு வந்து நிச்சயமாக அவங்க பிடியில் மாட்டி சின்ன படம் ஆக போகுது. இது ஒவ்வொரு மக்கள் தலைவத்தினுடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டர்களுடைய உண்மையான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. சசிகலா அம்மா முதலமைச்சர் வரவும் கூடாது, வர்றதுக்கு தகுதியும் கிடையாது. எவ்வளோ நாளாக கட்சியில் நான் வந்து 40 வருஷமாக இருக்கிறேன். ஆர்கே நகர் தொகுதி நான் 42வது வட்ட அவ தலைவர். நான் அம்மா எனக்கு பதவி போட்டது அம்மா தான், புரட்சி தலைவி தான். எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போட்டாங்க. நாங்கள்லாம் இந்த தவிச்சுக்கு நிற்கிறோம். எங்களுக்கு பிடிக்கல சார். அம்மா இருந்த இடத்துல வந்து சசிகலா நினச்சிட பார்க்க முடியல அவங்களால. அம்மா வந்து மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. அது வந்து மனசில் உண்மையிலே அவங்க வச்சுருக்கிறவங்க யாருமே சசிகலா ஓட் பண்ணக்கூடாது. சசிகலா வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு வந்தாங்கன்னா அவங்க நிலைமையே மாறிடும். சசிகலாமா வர விட மாட்டோம், ஆர்கே நகர் தொகுதியில் நுழைய விட மாட்டோம். மக்கள்லாம் அச்சு துரத்துவோம். அதை மக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு வந்து செல்வாக்கு கிடையாது. மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்க ஒழிஞ்சு மக்கள் பொதுமக்கள் வந்து யாரும் அவங்கள வந்து விரும்புறதில்லை. பன்னீர்செல்வம் நல்லா பண்ணார், ஆனால் சசிகலா வந்து ஏற்றுக்க முடியாது. அவங்க வந்து முதலமைச்சராக வந்து சசிகலா வந்து ஏற்றுக்க முடியாது. ஆர்கே நகர் சார்பாக நான் சொல்கிறேன். இல்லை ஐயா, ஏன் தேவையில்லை. அந்த அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு போடுவோம். அதுக்கு பார்த்தா யார் இருக்கிறாங்க? இந்த அம்மாவுக்கு நாங்கள் போட முடியாது. அவங்க வரவும் கூடாதுப்பா. அவங்களால எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. அந்த அம்மா போனாங்க, நாங்கள் எப்படி தெரியுமா லோல் போடுறோம்? 10 ரூபாய்க்கு இல்லை 50 ரூபா வீட்டுக்கு போக்கானே இருப்பான். 1000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. பிள்ளைங்க கூட தரலையே, அந்த அம்மா கொடுத்தாங்க. இப்போ அந்த துட்டுக்கு இங்கே போ, அந்த தெருவுக்கு போ, இந்த தெருவுக்கு போ, இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் போவாங்க, தாஸ் ஆஃபீஸில் எழுதினு வா, இதெல்லாமா சொன்னாங்க. லோன் 5000 ரூபாய் லோனு கொடுத்தாங்க. அந்த லோனு கூட நாங்கள் திருப்பி கட்டுறதுக்கு வக்கீல் உக்காந்துக்கிறோம், வருமானம் இல்லாத. அவங்க போனாங்க, வருமானமே போச்சு. இப்போ எங்களுக்கு இந்த சின்னம்மா வந்தானா அவள் தான். சின்னம்மாலாம் இங்கே வர முடியாது. அவரே பன்னீர்செல்வமும் தொடர்ந்து முதல்வராக இருந்தால் நல்லாயிருக்கும். இவர் வந்தாருன்னா யாரும் பின்னால் வருவாங்க. அது கொஞ்சம் மக்களுக்கு அவ்வளோ சரிப்பட்டு வராது. எங்களுடைய நான் அந்த கட்சிக்காரன் தான் இருந்தாலும் என்னுடைய இது நான் ஒரு பின்னால் அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து இது பண்ணோம், ஆதிக்கம் பண்ணோம். அந்த ஆதிக்கம்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா சசிகலா ஏன் விரும்பலைன்னா, ஜெயலலிதா ஒரு தாயா, எல்லா மக்களுக்கும் ஒரு தாயாக இருந்தான். பொம்பளைங்க இன்றைக்கி சுதந்திரமாக வாழறாங்கன்னா ஜெயலலிதாவால் தான். ஆனால் சசிகலா உட்காரத்துக்கு முந்தி அவதான் சாவடிச்சான்னு இப்படி சொன்னாங்க. இப்படி சொன்ன மக்கள் எப்படி திரும்பினாங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா நாங்கள் அது விரும்பப்படலை. வேறு யாருன்னா வரதை நாங்கள் விருப்பப்படுறோம். பட் அம்மா இடத்துல அவங்கள வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா வால் போஸ்டர்ஸ்லேயே வந்து அவங்க படத்துக்கு மேலே இவங்களை ஏற்றி போடும்போது கிழிச்சிடுறாங்க ஜனங்க. ஸோ ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களை வந்து அவங்களுக்கு ஈக்குவலைஸ் பண்ணும்போது மக்களே ஏற்றுக்க மாட்டாங்கங்க. அவங்க நிர்வாகிங்க வந்து ஒத்து ஊதுறாங்க, அதனால அவங்க ஏற்றுக்குவாங்க. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க கேட்டால் கூட ஜெயலலிதாக்கு நிர்வாகிகள் வந்து தலையசைக்கலாம். ஆனால் மக்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அப்போ வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க ஜனங்க அவங்கள விரும்புகிறாங்களா இல்லையான்னு. சசிகலாலாம் வந்தால் அம்மா கொண்டா மாதிரி எங்களையே கொண்டு சாவ வச்சுருவாங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இருந்துச்சு, அதனால் அவங்க ஆண்டாங்க. இவங்களுக்கு இன்னங்க தகுதி இருக்குது, இன்னும் படிச்சிருக்காங்க. பேசிக்காக அவங்களுக்கு இன்னும் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. பேசிக் நான் சென்ஸுன்றது வந்து இருந்திருந்துன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்வால்வ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தவங்களுக்கு எதனா ஒரு உதவி செய்யணுன்னா கூட எதனால் உதவி செய்யணுன்ற ஒரு இது இருக்கும், அதை யோசிக்கணும். அது ஒரு நாலேஜ் விஷயமா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஹாஸ்பிட்டல் 75 days இருந்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, உள்ளே இருந்தாங்க, ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. இதே கலைஞர் இருந்தார்,
அப்போ என்ன பண்ணார், அவர் டிவி பார்க்குறது முதல் கொண்டு காமிச்சாங்களா இல்லையா? இதே சிஎம், அவரும் சிஎம்மாக தான் இருக்கார். அப்போ 75 நாள் அவங்க நல்லா தான் போனாங்க, மழை கட்சி சாதாரணமாக ஊந்தாங்களாம், ஒரு வேலைக்கார பொண்ணையும் அடித்தாங்களாம். இவ்வளோ இது பண்ணுறப்போ அவங்கள அப்போ எங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே இல்லை. 73 நாளாக காட்டவே இல்லை, பொதுமக்களுக்கும் காட்டல, யாருக்கும் காட்டல. என்ன அப்படின்னும் போது எம்ஜிஆர் சாவு மட்டும் காட்டினாங்க, அம்மாவை மட்டும் ஏன் மறைச்சி வச்சாங்க? அவங்கள காட்டல. ஒரே ஒரு வார்த்தை மக்களுக்காக, ஒரு உடம்பு நல்லா இல்லை, சரி அவங்க உடம்பு நல்லா இல்லை, 75 நாள் அவங்க ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அப்போ வந்து டிவிலனா சொல்லியிருப்பாங்கல்ல, அம்மா நல்லா இருந்ததுன்னா நான் வந்து ஜனங்க வந்து யாரும் இது பண்ணாதீங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு அந்த அம்மா டிவியில் சொல்லியிருக்கலாமே, ஏன் அந்த அம்மா டிவியில் சொல்லலை? மல்லிகை கடையில் கேமரா இருக்குதுங்க, அந்த அம்மா வச்சுருந்தாங்களே அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு கேமரா இருக்காதா? எங்ககிட்ட அந்த கேமராவை காட்ட சொல்லுங்க, அவங்க பதியில் உட்காரட்டும், அவங்க உட்காந்து அப்போ நாங்கள் ஓட்டு போடுவோம். அவங்கள எப்படி இப்போ எப்போ சேர்ந்தாங்க அப்போத்துலேருந்து எங்ககிட்ட காட்ட சொல்லுங்க. அம்மாவை சேர்க்கும் போது எல்லாத்துக்கும் அம்மா இது சாப்பிட்றாங்க, அம்மா 2 இட்லி சாப்பிட்றாங்க, அம்மா 1 டம்ளர் பால் குடிக்கிறாங்க, இதெல்லாம் சொன்னாங்கல்ல, ஏன் டிவியில் மட்டும் காட்டல? மக்களுக்கோசம், மக்களுக்காக நான் மக்களுக்கோசமே இருந்தாங்களே, அவங்கள பற்றி ஏன் காட்டல எங்ககிட்ட? அவன் சசிகலா யாருன்னே தெரியாது. அவன் நேற்று வந்து ரிக்ஷா அம்மாவுடைய கேசட் கொடுக்க வந்த பொம்பளை. அது சசிகலா யார்? ஜெயலலிதாவுடைய வேலைக்காரி எல்லாம் வர முடியுமா? ஜெயலலிதா மேலே நிறைய குற்றச்சாட்டு சசிகலா மேலே இருக்குது. அம்மா சாவஸ்டான்னு சொல்கிறாங்க பப்ளிக்காக ஜனங்களாம். என்ன பொம்பளைவா?